சென்னை மாதிரி ஒரு முக்கியமான பெரிய நகரம், அதில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன், அதில் ஒரு 5-6 கவுண்டர் இருக்குது. டிக்கெட் இருக்கிறவங்களாம் அப்படியே லைனில் நின்று டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர், ஒரு வாலிப தம்பி, ஒரு 25 வயசு இருக்கும். அவரும் லைனில் நிற்கிறாரு. அவர் ஒரு இன்டர்வியூக்காக வந்தார். முடிச்சுட்டு பெங்களூர் போகிறார். அவர் ஊருக்கு போகிறார். வந்து பகலில் வந்தார், இன்டர்வியூ நல்ல முறையில் முடித்தார். ட்ரெயின் வந்து ஒரு 10:15. இவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டார். அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். அப்புறம் க்யூவில் நிற்கிறார். இப்போ நிற்கிற நேரத்துலேருந்து ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. அதனால் தாராளமாக எடுத்துக்கலாமேன்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக நின்றுட்டுருக்காரு. க்யூ அப்படியே மைல்டாக போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போகுது. அவருக்கு பின்னாடி ஒருத்தர், இந்த தம்பிக்கு பின்னாடி ஒருத்தர், அந்த க்யூ கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கே, நம்ம தான் ஸ்லோவாக போகிற லைனில் நின்றுட்டுருக்கோன்னு நினைக்கிறேன்னு அவர் பேசிகிட்ருக்கார். இவர் காதில் விழுகுது. அது யோசிக்கிறார், ஆமாம் அது கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இந்த லைனை விட்டு அந்த லைனில் போய் நிற்கிறார். அதுவும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் வெறும் 4 பேர் தான் நிற்கிறாங்க. அதை பார்க்குறாரு. ஓ, இது ரொம்ப அருமையாக இருக்கே, 4 பேர் தானே, டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாமே. இந்த க்யூவிலேருந்து அடுத்த க்யூ தவறாரு. ஆனால் அந்த 4 பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அசையவே இல்லை, மூவாகவே ஆகலை. அப்போ தான் கவனித்து பார்க்குறாரு, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா உள்ளே 2 பேரும் தமிழ் மொழியில் வேறு ஏதோ ஒரு மொழியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குள்ள காரசாரமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் முன்னாடி இருக்கவர்கிட்ட கேட்குறாரு அவர், என்னங்க இது மொத்த புக்கிங்க, அவர் ஏதோ 25 பேருக்கு புக் பண்ணுறாரு ஒவ்வொரு அட்ரஸாக சொல்லி. நீங்கள் எங்கே வந்தீங்க? அதான் ஃபஸ்ட்டில் இருக்கியா, அதனால அருமையாக போயிட்டுருக்கேன், அங்கே போகலாமே. அங்கே இருந்தால் நான் வந்தேன் அப்படின்ட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறாரு. அங்கே போனால் இவர்கிட்ட ஒருத்தர் பேசினார் பாருங்கள் பின்னாடி. அவர் கவுண்டர்கிட்டே போய் டிக்கெட்டே எடுத்துட்டார். ஏங்க நான் இவருக்கு பின்னாடி தான் வந்தேன் நான். போப்பா பின்னாடி, இப்படி தான் எல்லோரும் சொல்லிட்டு வராங்க, கிளம்புனி. அப்புறம் அவர் வேறு காவல்துறை போலீஸ்கார் வேறு வந்துடுறார். தம்பி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போங்க. அது நிற்கிது பாருங்கள், எங்கேயோ நிற்கிது. போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு, கடைசியில் கொண்டு தம்பியை நிப்பாட்டிட்டு வந்துடுறாரு. அப்புறம் என்னாச்சு, அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி பெங்களூர் ட்ரெயின் புறப்பட தயாராக உள்ளது, அவுட்டு அன்னைக்கு. அப்புறமா என்ன பண்ணுறாரு, லாட்ஜில் தங்குறாரு. மறுநாள் கிளம்பி சீக்கிரமே வந்துடுறார். க்யூவில் நிற்கிறார். அதே மாதிரி முந்தின நாள் மாதிரி பாருங்கள். நேற்று மாதிரியே ஒருத்தர் எங்கே இருந்தால் வருவாங்களோ தெரில சொல்கிறார், இந்த பக்கத்து க்யூ கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கேன். இவர் அசையலையே, கம்முன்னு நின்றுட்டுருக்கார். இவர் யோசிக்கிறார், தம்பி உங்களை தான் சின்ன பையனாக இருக்கீங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே, வாலண்டியராகவே சொல்கிறார். தம்பி கேட்கவே இல்லை, சொல்கிற தட்டியே சொல்கிறார். தம்பி உங்களை தான், திரும்பி கூட பார்க்கலையே. தமிழ் தெரியாதோ, மொழியும் தெரியாது போட்டிருக்கு, ஏதோ வேறு மாநிலத்து பையன் போட்டிருக்கு. கவுண்டர் கிட்ட வராரு, டிக்கெட் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு இவரை பார்த்து திரும்புகிறார். இந்த பார், எனக்கு தமிழும் தெரியும், நீ தொட்ட பாரு, உணர்ச்சியும் இருக்குது. ஆனால் உனக்கு வேணும்னா பக்கத்தில் போய் நில்லு, நேற்று பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். வரட்டா, வந்தவங்க வேலையை மட்டும் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நேற்று பட்ட கஷ்டங்களை முனைங்கிட்டே போயிடுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒரு இதில் போயிட்டுருக்கியா, அவங்க கண்டவங்களும் கண்டதையும் சொல்லுவாங்க. அவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறார். ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது. ஒரு முடிவை எடு, அதில் நிலையாரு. கடவுள் அவங்க கூட இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக உனக்கு செஞ்சு கொடுப்பார். புரியுதா? மீண்டும் சந்திக்கலாமா? வணக்கம்.